ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வெளியிருந்து பார்க்க ரொம்ப ஃபேன்சியா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த குளோபல் ஏர்லைன்ஸ் தின் ப்ராஃபிட்ல தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டுமே ஆல்மோஸ்ட் 100 ஏர்லைன்ஸ் கிட்ட வேர்ல்டு ஃபுல்லா பேங்க்ரப்ட் ஆகி ஆபரேஷன்ஸை சீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த குளோபல் ஏர்லைன்ஸ் அவங்க காஸ்ட்டை ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம நிறைய கடன் வாங்கி அதை கட்ட முடியாம ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் ஏர்லைன்ஸை இழுத்து முறை நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பேசிக்கா ஒரு ஏர்லைனுக்கு மேஜர் காஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தா லேபர் சார்ஜ், ஏர்கிராஃப்ட் லீசிங், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், ஏர்போர்ட் ஃபீஸ், கிரவுண்ட் ஹேண்ட்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன், ஏகப்பட்ட இடத்துல காசு தண்ணி மாதிரி செலவாகும். இது பார்த்தா அவங்க ஃபினான்ஸை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இருந்தாங்கன்னா வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் இது எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான். பிகாஸ் இப்போ சொன்ன காஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட். ஒவ்வொரு மாசமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. ஏர்லைன்ல மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இருந்தா இது எல்லாத்தையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிட முடியும். பட் ஏர்லைன்ஸோட கண்ட்ரோல்லே இல்லாத இது வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பென்ஸ்னா அது ஃபியூலோட எக்ஸ்பென்ஸ் தான். எப்போ ஃபியூலோட காஸ்ட் அதிகமாகும் கம்மியாகும் ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க ஒரு சில ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி ஃபியூலோட காஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம ஃபியூலுக்கு இவ்வளவுதான் செலவாகும், சோ இதுதான் நம்ம பட்ஜெட்னு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. பட் திடீர்னு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலோ ஆர் ஏதாவது கண்ட்ரி வார் டிக்ளேர் பண்ணாலோ ஃபியூல் காஸ்ட் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகும். இது வரைக்கும் இந்த ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் பல ஏர்லைன்ஸை பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ண வச்சிருக்கு. அண்ட் நம்ம டிராவல் பண்ற டிக்கெட்டோட காஸ்ட் ஹெவியா இந்த ஃபியூலோட காஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த ஃபியூலோட காஸ்ட் எப்படி நம்ம டிராவல் பண்ற டிக்கெட்டோட காஸ்ட்டை டைரக்டா இம்பாக்ட் பண்ணுதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. சோ ஒரு ஏர்லைனோட டோட்டல் ஆப்பரேட்டிங் காஸ்ட்ல ஜெட் ஃபியூல் மட்டுமே ஆல்மோஸ்ட் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆயில் மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் அண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த 30% 40 to 50% வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய ஏர்லைன்ஸ் அவங்க ஃபியூலுக்கு பே பண்ற காஸ்ட்டை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒன்னு அவங்க டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லனா பேங்க்ரப்சி ப்ரொடெக்ஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த பேங்க்ரப்சி ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு நான் இன்னொரு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பேசினா நம்ம டாபிக்கை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபியூல் அண்ட் ஆயில் மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கனால இதை டேக்கிள் பண்றதுக்காகவே சில ஏர்லைன்ஸ் ஃபியூல் ஹெட்ஜிங்னு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல ஃபியூல் ஹெட்ஜிங்னா என்ன, அதை யூஸ் பண்றதுனால ஏர்லைன்ஸ்க்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு, ரியல் வேர்ல்ட்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா இந்த சேனல்ல கமர்ஷியல் ஏவியேஷன் பத்தின நியூஸ், அப்டேட்ஸ், vlogsனு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏவியேஷன்ல இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் ஃபியூல் ஹெட்ஜிங்னா என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை ஹோட்டல் ரூமோ முடிஞ்ச அளவு அட்வான்ஸாக புக் பண்ணி கம்மியான ப்ரைஸ்க்கு லாக் பண்ணுறீங்க. சேம் கான்செப்ட் தான் இதுவும். இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் என்னதான் உங்கள் ஃப்ளைட் ஆர் ஹோட்டல் ரூமோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்டில் நீங்கள் புக் பண்ண ப்ரைஸை தான் பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஃபியூல் ஹெட்ஜிங் கான்செப்ட் பின்னாடி இருக்க மெக்கானிசமோ. சில ஏர்லைன்ஸ் எப்பவும் ஜெட் ஃபியூலை பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூல் சப்ளையர்ஸ் கிட்ட ஹெட்ஜ் கான்ட்ராக்ட்னு ஒரு ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டு ஃபியூலோட ப்ரைஸை ஒரு சர்டன் பீரியடுக்கு லாக் பண்ணுவாங்க. இது மூலமா அடுத்த 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ அவங்க என்ன ப்ரைஸ்க்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்களோ அந்த பிரைஸ்க்கு தான் ஃபியூல் வாங்குவாங்க. இதனால ஃபியூச்சர்ல ஃபியூலோட பிரைஸ் அதிகமாச்சுன்னா ஏர்லைன்ஸ் ஸ்டில் அவங்க லாக் பண்ண பிரைஸ் தான் பே பண்ணுவாங்க. சோ இதனால நிறைய மணி சேவ் ஆகுது. ஏர்லைன்ஸ் எல்லாம் இந்த ஃபியூல் ஹெட்ஜிங்க ஆயில் மார்க்கெட்ல இருக்க அன்சர்டனிட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் ஃபியூலோட காஸ்ட் நீங்க லாக் பண்ண பிரைஸை விட கம்மியாச்சுன்னா ஸ்டில் நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண பிரைஸ் தான் பே பண்ணி ஆகணும். சோ இந்த சிச்சுவேஷன்ல மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா தான் பே பண்ண வேண்டியிருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா கிளவரா யூஸ் பண்ண ஏர்லைன்ஸ் பல மில்லியன் டாலர்ஸை சேவ் பண்ணிருக்காங்க. யூஎஸோட ஃபேமஸ் லோ காஸ்ட் கேரியரான சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் 2000s ஃபியூல் ஹெட்ஜிங் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 2008ல ஆயில் பிரைஸ் $140 பெர் பேரல் இருக்கும்போது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் மட்டும் $51 பெர் பேரலுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஃபியூல அதிக விலைக்கு வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் ரொம்ப சீப்பான பிரைஸ்க்கு ஃபியூல் வாங்கி இண்டஸ்ட்ரியில ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஏர்லைனா இருந்தாங்க. 1973ல இருந்து 2019 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 47 ஃபினான்ஷியல் இயர்ஸா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ப்ராஃபிட்டபிளா ரன் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபியூல் ஹெட்ஜிங் டாபிக்லயே த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரினா அது இந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸோட ஸ்டோரி தான். சோ கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்க ஃபைனல் பேப்பருக்கு ரிசர்ச் டாபிக் தேடிட்டு இருந்தீங்கன்னா இவங்க ஸ்டோரி ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடியா இருக்கும். அண்ட் வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஏர்லைன்ஸ் ஆன எமிரேட்ஸ் கூட ஃபியூல் ஹெட்ஜிங் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சவுத் வெஸ்ட் மாதிரியே இவங்களும் ஏர்லி 2000ஸ்ல ஆயில் மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கும்போது சேஃப் பிளே பண்றதுக்காக ஃபியூல் ஹெட்ஜிங் பண்ணி ஒரு பிரைஸ் லாக் பண்ணாங்க. அது என்னதான் அந்த டைம்ல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சேவ் பண்ணி அவங்க ஆப்பரேட்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாலும் 2008 and 9 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல அரௌண்ட் 600 மில்லியன் கிட்ட ஃபியூல் ஹெட்ஜிங்னால லாஸ் ஃபைல் பண்ணாங்க. பிகாஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எமிரேட்ஸ் ஹெட்ஜ் பண்ண பிரைஸை
விட fuel cost கீழ போயிருச்சு. fuel hedging பண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டனால 2009ல எமிரேட்ஸ் இந்த hedging பண்றதெல்லாம் வேணாம், நம்ம மார்க்கெட்ல அன்னைக்கு தேதிக்கு fuel price என்ன இருக்கோ அந்த பிரைஸ்க்கே வாங்கிடலாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இத பார்த்தா fuel hedging ஓட சக்சஸ் ஸ்டோரி மாதிரி தெரியலையேன்னு நீங்க சொல்றது புரியுது. பட் 2009ல எமிரேட்ஸ் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க fuel காஸ்ட்டை போக போக அவங்களால சமாளிக்க முடியல. fuel priceல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் அது அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை ரொம்ப பெருசா இம்பாக்ட் பண்ணுச்சு. சோ டோட்டல் ஆப்பரேட்டிங் காஸ்ட்ல fuel காஸ்ட் மட்டுமே ஓவர் 30% கிட்ட வரத பார்த்து நம்ம திரும்பவும் fuel hedging பண்ணுவோம், பட் செலக்டிவ் hedging பண்ணுவோம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. செலக்டிவ் hedgingனா fuel price மல்டிபிள் இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டு லாக் பண்ணாம 6 மாசத்துல இருந்து 18 மாசம் வரைக்கும் லாக் பண்றது. அண்ட் fuelோட காஸ்ட்டை 80 to 90% வரைக்கும் ஹெட்ஜ் பண்ணாம வெறும் 30 to 50% வரைக்கும் ஹெட்ஜ் பண்ணி லாக் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட்ல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கனால அது ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஆல்சோ எமிரேட்ஸ் கிட்ட ரொம்ப யங்கான ஃப்ளீட் இருக்கனால கடைசி கொஞ்சம் வருஷமாவே ஆயில் மார்க்கெட்ல என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க fuel காஸ்ட் மட்டும் 30% தாண்டி போனதே கிடையாது. சோ fuel hedging வந்து என்னதான் ஒரு ரிஸ்கான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் அது எப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி 600 மில்லியன் கிட்ட பே பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு பேக்கப் ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப சேஃபா இப்போ வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ அவங்க காஸ்ட் ஃபேக்டர் எல்லாமே fuel hedging கான்ட்ராக்ட்டுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகும். அந்த ஃபேக்டர் ஏதாவது ஒண்ணுல டிஸ்டர்ப் ஆனா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ளீட் பழசாகிட்டாலோ ஆர் பழைய மாடல் ஏர்கிராஃப்ட் லைக் Sun 47 ஆர் A340 யூஸ் பண்ணாலோ இவங்க fuel hedging டோட்டலா கொலாப்ஸ் ஆகிரும். அதனால தான் அவங்க ஃப்ளீட்டை மாடர்னைஸ் பண்றதுக்காக ரீசெண்டா A350 777Xன்னு நிறைய fuel efficient ஏர்கிராஃப்ட்டை ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. fuel hedgingல எந்த அளவுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கோ அதை விட அதிகமா ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்கு. ஏர்லைன்ஸ் ஃபியூலோட காஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்க மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது பெருசா பேக் ஃபயர் ஆகும். அந்த மாதிரி 2008ல ஆயில் பிரைஸ் $140 per barrel இருக்கும்போது டெல்டா ஏர்லைன்ஸ் அவங்க காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸை பார்த்து அவங்கள மாதிரியே fuel hedging பண்ணாங்க. பட் லேட் 2008ல குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஆயில் மார்க்கெட் கிராஷ் ஆகி fuel பிரைஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு டிராப் ஆச்சு. ஸோ இப்போ டெல்டா ஏர்லைன்ஸ்க்கு வேற வழி இல்லாம அவங்க என்ன பிரைஸ்க்கு ஃபியூலை லாக் பண்ணாங்களோ அந்த பிரைஸையே பே பண்ணாங்க. அவங்க லாக் பண்ண பிரைஸ் மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா இருந்தனால பல நூறு கோடி அவங்களுக்கு லாஸ் ஆச்சு. இதே மாதிரி ஏசியன் ரீஜன்ல பாத்தீங்கன்னா கெத்தே பசிபிக், ஜப்பான் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு நிறைய பேர் ரீசெண்டா fuel hedgingல மேசிவா ஃபெயில் ஆகியிருக்காங்க. இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் காமனா பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஆயிலோட பிரைஸ் ரெக்கார்ட் ஹைல இருக்கும்போது அது ஃபியூச்சர்ல இன்னும் அதிகம் தான் ஆகும்னு சொல்லி fuel hedging பண்ணி லாக் பண்ணிருக்காங்க. இவங்க மார்க்கெட்டை நல்லா ஸ்டடி பண்ணி டிராவல் டிமாண்டை எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஹெட்ஜ் பண்ணிருக்காங்க. பட் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத COVID-19 ஒரு பேண்டமிக் வந்துட்டனால பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு டிராவல்கான டிமாண்டே இல்ல. ஸோ ஹோல் டிராவல் இண்டஸ்ட்ரியும் கொலாப்ஸ் ஆன டைம்ல கூட இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் வேற வழி இல்லாம எக்ஸ்பென்சிவ் பிரைஸ்க்கே ஃபியூல் வாங்கி ஆகணுன்ற ஒரு கட்டாயம். யூரோப்பியன் மார்க்கெட்ல EasyJet, Ryanair, Lufthansa, IAG, Air France, KLMனு எல்லாரும் fuel hedgingனால லாஸ் ஆகி பில்லியன் கணக்குல பணத்தை லூஸ் பண்ணாங்க. ஸோ கோவிட்க்கு அப்புறம் எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பர் லெசன் கிடைச்சனால fuel hedgingல ரொம்ப அக்ரெசிவா இருக்காம ஹெட்ஜிங் பெர்சன்டேஜை 90ல இருந்து 50க்கு குறைச்சு எக்ஸிட் பீரியடையும் 60 to 12 months வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க ஏர்லைன்ஸ் எல்லாரும் இப்படிதான் fuel hedgingல ரொம்ப காஷியஸா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஆர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் ஏவியேஷன் பற்றி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கஸ் பண்ணினாலும் அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஏவியேஷன் பற்றின நியூஸ், vlogs, அப்டேட்ஸ்னு சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்க.